இயல் 2 எல்லோரும் இன்புற. பராபரக் கண்ணி. அற இலக்கியங்கள் நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியவை. அவை வாழ்வியல் நெறிகளையும் ஒழுக்கங்களையும் விளக்குபவை. நம் தமிழ் இலக்கியங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிகள் உலகம் முழுமையும் பொதுவானவை. அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை கடைபிடித்து வாழ்வதே சிறந்த வாழ்வு. அவற்றை நாமும் பின்பற்றுவோம். வாழ்வை வளமாக்குவோம். தம்முயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் சென்மையாருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. அன்பர்பணி செய்ய யானை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்பநிலை தானே வந்து எய்தும் பராபரமே. எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறென்று அறியேன் பராபரமே. தாயுமானவர். சொல்லும் பொருளும். தண்டருள் குளிர்ந்த கருணை. கூர் மிகுதி. சென்மையாருக்கு சான்றோருக்கு. ஏவல் தொண்டு. பராபரமே மேலான பொருளே. பணி தொண்டு. எய்தும் கிடைக்கும். எல்லோரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதைத் தவிர. பாடலின் பொருள். அனைத்து உயிர்களையும் தம் உயிர்போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். அன்பவருக்கு தொண்டு செய்வராக என்னை ஆக்கிவிட்டால் போதும். இன்பநிலை தானே வந்து சேரும். எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும். அதை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டேன். நூல்வழி. இப்பாடலை எழுதியவர் தாயுமானவர். திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர். இப்பகுதி தாயுமானவர் பாடல்கள் என்னும் நூலில் உள்ளது. இந்நூலை தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றுவர். இப்பாடல்கள் பராபரக் கண்ணி என்னும் தலைப்பில் உள்ளன. கண்ணி என்பது 2 அடிகளால் பாடப்படும் பாடல் வகை. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தம் கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தம்முயிர். இன்புற்று கூட்டல் இருக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்புற்றிருக்க. தானென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தான் கூட்டல் என்று. சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. நீங்கள் நல்லவர். இலக்கியங்கள் மக்களின் வாழ்வை நெறிப்படுத்தி அறவழியில் செலுத்துகின்றன. மனித வாழ்வை செம்மைப்படுத்துகின்றன. கவிஞர்கள் வாழ்வின் பொருளை உணர்த்தும் உயர்ந்த சிந்தனைகளை கூறியுள்ளனர். அத்தகைய சிந்தனைகளை கூறும் கவிஞர்கள் உலகெங்கும் உள்ளனர். அயல்நாட்டுக் கவிஞர் ஒருவரின் சிந்தனைகளை அறிவோம் வாருங்கள். வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது. நேற்றுடன் ஒத்து போகாது. கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக ஏழுங்கள். சிறகுகளின் மீது ஏழுவது போல. உழைக்கும்போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள். அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஓர் இசையாக மாற்றி விடுகிறது. உங்களுக்குள் இருக்கும் நன்மையை பற்றிதான் நான் பேச முடியும். தீமையை பற்றியல்ல. உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும்போது நீங்கள் நல்லவர். என்னைப் போல் இரு பழுத்து உன் உள்ளீடுகளையெல்லாம் முழுசாய்க் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது. கொடுப்பது பழத்தின் இயல்பு. பெறுவது வேரின் இயல்பு. உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. இறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர். கலீல் கிப்ரான். சொல்லும் பொருளும். சுயம் தனித்தன்மை. உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை. நூல்வழி. கலீல் கிப்ரான் லெபனான் நாட்டைச் சேர்ந்தவர். கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர். தீர்க்கதரிசி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பரிசு பெறும்போது நம் மனநிலை லேசாக இருக்கும். மகிழ்ச்சி. வாழ்வில் உயர கடினமாக டேஸ் வேண்டும். உழைக்க